அனைத்து நம்மளோட வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கோம், மல்லிப்பட்டினத்துலாங்க இருக்கோம். மல்லிப்பட்டினத்தில் நம்ம கடற்கரை ஓரமாக மீனவர்கள் தூண்டி வளர் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இவ்வளோ ஆழத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மணி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி அளவு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மல்லிப்பட்டினம் கடற்கரை. ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடுங்க, காய வச்சுருக்காங்கல்ல, சின்ன சின்ன கருவாடு மீன் காய வச்சுருக்காங்கல்ல. பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு மணி கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆழத்துலேயும் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணுங்க. எவ்வளோ படைகள் பார்த்தீங்களா. மினிமம் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னா 3லேருந்து 4 நாட்கள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி விசைப்படைகளில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கான சாப்பாடுகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. மீன்பிடி தொழில்ங்கிறது சாதாரண விஷயம், ஒரு கஷ்டமான தொழிலுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மன்னார் வளைகுடா, இங்கேருந்து இலங்கை ராமேஸ்வரம், இந்த நம்ம சைடில் வந்து இங்கே இலங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் வரும். மல்லிப்பட்டிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் சொல்ல போனால். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பட்டினத்தில் வந்து மீனவர்கள் கஷ்டப்பட்டு பிடிச்ச இறாலை வந்து ஐஸ் போட்டு தனியாக பிரித்து வச்சுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் போவோம், நம்ம ஊர் சைடு ஒவ்வொரு ஊருங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் அனுப்புறதுக்கு வந்து தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. இதிலே வந்து பெரிய இறால் இருக்குது, சின்ன இறால் இருக்குது, சைஸ் படி பிரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க மல்லிப்பட்டினத்தில் வாங்கிட்டு போனாங்க. போட்ட வலையை எது மாட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதான் மீனவர்களின் வாழ்க்கை. இது மூலிமா உங்களுக்கு கிடச்சி எதுவும் 300 400 நீ கிடச்சாதான் அவங்க வாழ்க்கையை நீ டெய்லியும் ஓட்ட முடியும். அண்ணன் இன்னைக்கு வாழ்வாதாரம், இவங்களோட வாழ்வாதாரம் விசைப்படகு மீனவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயனுள்ள உள்ள வீடியோ, இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பட்டுக்கோட்டை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடுவது பட்டுக்கோட்டை கார்த்திக்.